அன்பிற்குரிய உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைய காலை வாழ்த்துக்களோடு இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன? அதாவது ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா படுகொலை செய்யப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஹிஸ்புல்லாவுடைய இயக்கம் தற்போது வேரோடும் வேரடி மண்ணோடும் தூர்வாரப்பட்டு விட்டதா அல்லது துடை தெரியப்பட்டு விட்டதா? ஒன்று. இரண்டாவது, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நெதன்யாஹுடைய பேச்சுக்கான ரெஸ்பான்ஸ். மூன்றாவது, இந்த போர் என்ன வடிவத்தை பெறப்போகிறது, ஈரானுடைய அடுத்த அணுகுமுறைகள் என்ன? இப்படி நிறைய கேள்விகள் நம் மட்டுமில்லை, சர்வதேச அளவில் இது காத்திருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஹசன் நஸ்ருல்லா யார்? இவர் அப்துல் கரீம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பழ வியாபாரியினுடைய மகன். தனது இளம் வயதிலேயே அவர் ஷியாவுடைய இஸ்லாமிய கருத்துகளின் பால் உந்துதலினால் அவர் கவரப்பட்டு அமல் என்கின்ற ஒரு அமைப்பிலே அவர் சேர்கிறார். அந்த அமல் என்கிற அமைப்பு இறைவனுக்கு பணி செய்வதாக ஷியாக்களுடைய ஒரு அமைப்பு. அவற்றிலே சேர்கிறார். ஷியா இராணுவ படையிலே இணைகிறார், அமல் படைகளிலே இணைகிறார், அதற்கு பின்பு வெளியேறுகிறார், மீண்டும் சேர்கிறார். இப்படியே அவர் பொறுப்புக்கு வந்து 86, 87 என்று தொடர்ந்து 1992 ஹிஸ்புல்லாவுடைய சீரிய தலைவராக அவர் உருவாக்கப்பட்டு விட்டார் அல்லது பதவியேற்று விட்டார். அதற்கு முன்பான காரணம் அப்பாஸ் மஷாவியினுடைய படுகொலைக்கு பின்புதான் இவர் அந்த அமைப்பினுடைய தலைவராக வருகிறார். இதுதான் அவரை பற்றிய ஒரு சுருக்கம். இந்த நிலையில் அந்த படுகொலை நடந்தது எப்படி, அதற்கான செயல் திட்டம் என்ன என்பதை அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் மிக முக்கியமான ஒரு நாளிதழ் வாஷிங்டன் போஸ்ட் நிறைய வெளிநாட்டு செய்திகளின் சாராம்சத்தை சுருக்கமாக நான் உங்களுக்கு தரேன். குறிப்பாக இஸ்ரேலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய ஹெட்ஸரிம் ஏர்பஸ் ஏர் ஸ்பேஸில் என்னென்ன தாக்குதல்கள் நடந்தது, இதையெல்லாம் நாம் பேச போகிறோம். இதில் யூத நாளிதழ்களும் கூட அந்த செய்தியை உறுதிப்படுத்துது. சரி, மிகப்பெரிய தீவிரவாத அச்சுறுத்தலாக அவர் இருந்தார், அப்படி தான் சொன்னாங்க. இவருடைய வலிமையான தலைமையில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்தது. இந்த படுகொலைக்கு பின்பு அமெரிக்கா என்ன சொன்னதென்றால், 2 வேட்பாளர்களுமே அமெரிக்காவுடைய ஜோ பைடனும் சொன்னார், கமலா ஹாரிஸும் இதைத்தான் ஒற்றுக்கொள்கிறார். அவர்களுடைய கரங்களில், நஸ்ருல்லாவுடைய கரங்களில், ஹசன் நஸ்ருல்லாவுடைய கரங்களில் அமெரிக்காவினுடைய ரத்தம் இருந்தது, யூதர்களுடைய ரத்தம் இருந்தது. இப்போ இந்த போரில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமானா இவரை கொல்வதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். இந்த திட்டம் எப்போது வடிவமைக்கப்பட்டதுன்னா, இது பல தசாப்தங்களாக 32 வருஷத்தில் அவரை எத்தனை முறை கொல்ல முயற்சி எடுத்திருப்பார்கள். இப்போ கடைசியாக இதற்காக எப்படி அவர் வெளியே வந்தார்? 6 வருஷமாக ஹசன் நஸ்ருல்லா வெளியே வரல. ஏன்னா அவர்களுக்கு படுகொலை அச்சம் இருக்கிறது, உயிருக்கு பேராபத்து இருக்கிறது என்பதை தெரிந்தும், இவர்களுடைய இன்டெலிஜென்ஸுடைய வலிமைகளை தெரிந்தும் அவர் மறைப்பொருளாக இருக்கிறார். உலகம் முழுவதும் அவர் பேசக்கூடிய காணொலிகள் ஒளிபரப்பப்படுகின்றது. அந்த காணொலிக்கு பின்னாலே சில திரைச்சிலைகள் மட்டும் இருக்கும். அது ரெட் கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், ப்ரௌனிஷாக இருக்கும். அவர் உட்கார்ந்து பேசுவார். ஆனால் அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பது தெரியாது. உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தலைவராக அவர் வலம் வந்தார். அவர் ஒரு கதாநாயகராக இருந்தார். அங்கே இருக்கக்கூடிய ஷியா குழுக்களிடத்தில் மிகப்பெரிய ஆளுமையாகவும் அவர் இருந்தார். அவர் எப்படி இங்கே வந்தார்? இதுதான் ஒரு பேச்சு. நான் 2 தினங்களுக்கு முன்பு போட்ட ஒரு காணொலியில் சொன்னேன், அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஹிஸ்புல்லாவுடைய தலைமையகத்தில் வந்து இவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு மனிதராக, சர்வதேசத்தால் படுகொலை செய்யப்படுவதற்கு தேடுகிற ஒரு மனிதர் எப்படி டீயா குடித்து கொண்டிருப்பார்? அவர் நிச்சயமாக அங்கே வந்திருக்க மாட்டார். இந்த செய்திகள் புரளி என்று நானே சொன்னேன். நமக்கு வரக்கூடிய தகவலை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் அங்கே அழைத்து வரப்பட்டார், இதுதான் உண்மை. ஆனால் இதில் மிக முக்கியமாக அவர் அழைத்து வரப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது, ஈரானிய உளவாளிகள் தான் அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள், அப்படித்தான் நாம் சொல்லப்படும். ஆனால் இதிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதாவது நம்பகத்தன்மையற்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறதா என்றால் அதற்கும் சந்தேகத்திற்கு வழி இருக்கின்றது. எந்த அளவிலும் யாரையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய யூத சியோனிஸ்ட் குரூப்புகள் தான் மொசாத் படைகளுடைய ஆர்வலர்களாக பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர்களுக்கு கையூட்டாக கொடுத்து ஆசை காட்டித்தான்
ஏதாவது ஒரு சதித்திட்டத்தில் அவர் வந்திருக்கிறார். அவரோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 18 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் அலி கராரி கொல்லப்பட்டிருக்கிறார், நஃபில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் நஃபில் கொல்லப்படவில்லை என்று நேற்று மறுத்திருக்கிறார்கள். அவருடைய துணை ஆளுமைகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவுடைய 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய மகள் ஜெய்னம்பும் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய மகன் 1997 படுகொலை செய்யப்பட்டு விட்டார். அவருடைய மகள் ஜெய்னம்பு ஒரு பேட்டியில் சொல்கிறார், என்னுடைய சகோதரன் கொல்லப்படுகின்ற போது என்னுடைய தாய் தந்தையர்கள் ஹசன் நஸ்ருல்லாவோ என்னுடைய தாயாரோ ஒரு துளி கண்ணீர் கூடும் நாங்கள் விடவில்லை. எங்களுடைய போராட்ட கடமை எப்படி இருந்து வலிமையாக அவர் ஒரு பெண்ணாக ஜெய்னம்பு பேட்டியிலே பார்த்தோம். அவரும் கொல்லப்பட்டு விட்டார். இந்த கொலைகளுக்கு முன்னால் என்ன நடந்தது? நியூயார்க் டைம்ஸினுடைய செய்திகளோடு நாம் இன்றும் பல செய்திகள் நமக்கு ஆதாரமாக கிடைத்திருக்கிறது. இந்த கொலைக்கு முன்னால் யூத அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பேசுவதற்கு அமெரிக்காவிலே செல்கிறார். 27ஆம் தேதி அவருடைய பேச்சுக்கு முன்பு அவர் பேசினார் என்று நினைக்கின்றேன். அவர் 28ஆம் தேதி தான் இந்த கொலை நடந்தது. 25ஆம் தேதி இதற்காக திட்டம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஏன்னால் அந்த உளவாளி சரியான தகவலை மொசாத்து கொடுத்து விட்டார். 26ஆம் தேதி கேபினெட்டுடைய அப்ரூவலுக்காக மீட்டிங் நடக்கு. அது யாரெல்லாம் எதிர்த்தாங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரேலுடைய ஹசன் நஸ்ருல்லாவுடைய வருகை இத்தனாம் தேதி வருகிறார் என்பது உளவாளிகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. பாயிண்ட் நம்பர் 1. இது 25ஆம் தேதி மாலை தெரிகின்றது. 26ஆம் தேதி செப்டம்பர் கேபினெட் அப்ரூவல் கூட்டம் நடக்கின்றது. அவர்கள் 27ஆம் தேதி 27ஆம் தேதி தான் இவரது உரைக்கு சற்று முன்பு தான் தெரியப்படுத்தப்படுகிறது. யாருக்கு? பெஞ்சமின் நெத்தன்யாஹூ யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசுகிறதுக்கு சற்று முன்னால் நாங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த முடிவில் யாரெல்லாம் கலந்து கொண்டா? மொசாத் சீப் அவர் கலந்து கொண்டார். சிம்பெட்டுடைய தலைமை பொறுப்பாளர். ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. மொசாத் என்பது அவர்களுடைய இன்டர்நேஷ்னல் உளவுத்துறை, சின்பெட் என்பது லோக்கல் உளவுத்துறை. ரெண்டுமே ஆபத்தானது தான். மூன்றாவது யார் கலந்து கொள்கிறார்? அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலண்ட் கலந்து கொள்கிறார். இதில் ரொம்ப காரசாரமான விவாதங்கள் நடக்கின்றது. இந்த விவாதத்தில் நெத்தன்யாஹூவிடத்திலே விவகாரம் சொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு முன்பு நெத்தன்யாஹூடைய அந்த வலியுறுத்தல் நடைபெறுகிறது. நெத்தன்யாஹூ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நான் அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு நீங்கள் இந்த படுகொலை திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று சொல்கிறார். ஆனாலும் யோவ் கேலண்ட்டும் ஹால்வியும் வலியுறுத்துகிறார்கள் டெலிகிராம் மெசேஜில், இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இனி கிடைக்க போறதில்லை. ஆகவே இந்த நேரத்தில் இவரை படுகொலை செய்வது நமக்கு சரி என்று 27ஆம் தேதி இந்த நெட்வொர்க்கின் மூலமாக அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடந்து ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. இராணுவ தலைவர் கல்வியும் யோவ் கேலண்டும் சந்தித்து இவர்களின் இறுக்கமான சந்திப்புக்கு பின்புதான் கேபினெட்டில் நடந்த எல்லா மறுப்புரைகளையும் நீக்கி சரி செய்துதான் அமெரிக்காவில் 27ஆம் தேதி பேசுவதற்கு முன்பு ஒப்புதல் கிடைக்கிறது என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆதாரப்பூர்வமான அமெரிக்காவினுடைய நியூஸ் ஏஜென்சியினுடைய தளம். அங்கு உரையாற்றி சற்று முன்பு தான் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து தான் அப்ரூவல் வழங்கப்படுது. இல்லை சார், இனி இப்போ விட்டு அவர் தப்பிடுவார், இனி விடவே கூடாது, இது 32 வருஷம் அப்படின்னு யார் வலியுறுத்துகிறா? யோவ் கேலண்ட்டும் ஹால்வியும் வலியுறுத்துகிறார்கள். இதுக்கு முன்னாடி கேபினெட்டில் ஒரு டிசென்ட் சிச்சுவேஷன் உருவாகிறது. ஏன்னா இவரை கொலை செய்து விட்டால் மிகப்பெரிய தாக்குதல் நடக்கும், இஸ்ரேலில் ஒரு தீப்பெட்டி எரியக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்று மிகப்பெரிய அச்ச சூழ்நிலை அங்கு உருவாகிறது. இதில் யாரெல்லாம் சொல்கிறாருன்னா, இதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்களுக்கு மற்ற தொலைக்காட்சிகள்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். சோமர் மினிஸ்டர் இதை மினிஸ்டர் சோமர் அப்போஸ் பண்ணுறார், வேணாம் தாக்குதல் நடத்த வேணாம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இதில் மிக முக்கியமாக டேவிட் அம்சலம் ஹேட் ஆல்சோ அப்போஸ்டு தி ஐடியா இந்த டிஸ்கஷன். அவர் என்ன சொல்கிறார்? வேணாம், இது பெரிய தப்புல முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் ரோம் டார்மர், ஸ்ட்ராட்டஜிக் மினிஸ்டர், இந்த கருத்தே நமக்கு வேணாங்கிறார். இதெல்லாம் பரவாயில்ல. நான் சொன்ன 3 முனித்தர்கள், டேவிட் ஆஸ்லம் பரவாயில்ல, சோமர் பரவாயில்ல, ராம் டர்மர் பரவாயில்ல. ஆனால் இன்னொரு மினிஸ்டரும் அப்போஸ் பண்ணுறார். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இத்மார் பென் கவீர், யூத சியோனிச தலைவராக இருக்கக்கூடிய அந்த 12 எம்பிக்களும் ஒருவரான பென்சலீல்
ஸ்மோட்ரிச் இவர் தான் அங்குள்ள ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இவரும் வேணாங்கிறார். எனக்கு புரியல, ஏன் இவங்கெல்லாம் வேணான்னு சொன்னாங்க? அது எனக்கு புரியவே இல்லை. அதாவது பென்காவீர் வந்து அலெக்சா மசூதி உள்ள சியோனிச வழிபாட்டு தலத்தை கேட்டேன்னு சொன்னார். அவருடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வெசலில் மோட்ரிச் என்ன சொல்கிறார், இது வேணாங்கிறார். இவ்வளவு ஆழமாக விவகாரம் நடந்து கலந்துரையாடல் நடந்து, இந்த கலந்துரையாடலுக்கு பின்பு நல்ல ஒரு சான்ஸு 28ஆம் தேதி அவர் கொல்லப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசுவதற்கு முன்பு அவர் ஹோட்டலில் தங்கியிருந்து ஹோட்டலில் புறப்படுவதற்கு முன்பு இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் உள்ள முடிவுகளை அவருக்கு தெரிவித்து டெலிகிராம் வாயிலாக டெலிஃபோன் கான்வர்சேஷன் வாயிலாக அப்ரூவல் நடக்கின்றது. சரி, அப்ரூவல் வாங்கியாச்சு. இப்போ எப்படி தாக்குதல் நடக்குது? அடுத்த கட்டம் நம்ம போவோம். எப்படின்னா, அமெரிக்காவுக்கு இவர்கள் எதுவும் தெரிவிக்கவே இல்லை. அமெரிக்காவுக்கு இவர்கள் எந்த விவகாரம் தெரியவில்லை. லாய்டு ஆஸ்டின் கடும் கோபம் கொள்கிறார் என்ற செய்தியும் வருகிறது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்களாம். தாக்குதல் நடத்துவதற்கு ஒரே ஒரு நிமிடத்திற்கு முன்பு தான் அமெரிக்காவினுடைய இராணுவத்துறை செக்ரட்டரி மினிஸ்டர் லாய்டு ஆஸ்டினுக்கு சொல்லப்பட்டதாகவும் லாய்டு ஆஸ்டின் கடும் சினம் கொண்டதாகவும் கூட அந்த செய்திகள் நமக்கு வெளிகிறது. அப்படி என்றால் செப்டம்பர் 28 ஐஏஎஃப்னுடைய இன்டர்நேஷ்னல், அதாவது இஸ்ரேல் ஆர்மி ஃபோர்ஸுடைய 69வது படைப்பிரிவில் இருக்கக்கூடிய F-15, அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய F-15, அது வந்து எங்கிருந்து கிளம்பி இருக்கிறதுனா ஹெட்சரி ஏர்பேஸில் இருந்து புறப்பட்டு சென்றுதான் துல்லியமாக நியூயார்க் டைம்ஸில் வந்தக்கூடிய ஒரு செய்தி, துல்லியமாக 15 ஹெவி பாம்பர்கள் மூலமாக BLU-109 வித் JDAM கிட் மூலமாக அவர்கள் அக்யூரேட்டான அந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். 80 முறை இந்த பங்கர் பஸ்டை அவர்கள் அடித்திருக்கிறார்கள். 2000 பவுண்டு எடை கொண்ட பங்கர் பஸ்டுகள். இது சுற்றளவாக லெபனானில் 3 சதுர கிலோமைல் அளவிற்கு இது இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஒரே நேரத்தில் 33 பேர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. இப்பொழுது நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய திட்டத்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது. இவ்வளவு விவகாரத்தில் முடிந்த பின்புதான் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த படுகொலையின் மூலமாக மிக திட்டமிட்டு கேபினட்டுடைய வரையறைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டு உலகத்தில் பெரிய தலைவராகவும் உலக முஸ்லீம்கள் அந்த ஷியாப்ரிய முஸ்லீம்களிடத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதரை கொண்டு தீர்த்து விட்டார்கள். நண்பர்களே, சர்வதேசத்தை பற்றி, சர்வதேச செய்திகளை பற்றி நான் துல்லியமாக உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் இந்த தொலைக்காட்சியின் மூலம் நான் உங்களுக்கு சொல்வதென்றால், நான் சொன்ன இந்த செய்திகளை எங்களுடைய நேயர்கள் உலகம் முழுவதும் எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செய்திகளை பகிர்ந்த உண்மைத்தன்மை நீங்கள் அறிகிறீர்கள். மலேசியாவிலிருந்து, யூரோப்பிலிருந்து, இலங்கையிலிருந்தெல்லாம் செய்திகள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு காணொளியில் 1.5 லட்சம் பேர் நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் சொன்ன இந்த செய்தியை நீங்கள் கன்சர்ன், அதாவது தொடர்புடைய அந்த ஆங்கில தளத்தில் சென்று பார்த்து கொள்ளலாம். இத்தனை திட்டமிட்டு அவருடைய மகள் ஜெயனம்பையும் ஹசன் நசுருல்லாவையும் படுகொலை செய்த பின்பு மிகப்பெரிய வெற்றி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஹிஸ்புல்லா தற்போது ஆடிப்போய் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் தாக்குதல் தொடர்ந்து நடக்கிறதா என்பது வேறு விவகாரம். ஹிஸ்புல்லா அழிந்து போய்விடுமா என்பது வேறு விவகாரம். அதை நான் இப்பொழுது வேறு ஒரு காணொளியில் உங்களுக்கு தருகிறேன். இவர் எப்படி கொல்லப்பட்டார், இவர் கொல்லப்படுவதற்கு முன்பு என்ன திட்டங்கள் நடந்தது, எந்த அமைச்சர்களெல்லாம் இந்த செயலாக்கத்தில் கேபினட் கவுன்சிலில் வச்சார்கள், நித்தானியாகு ஏன் அனுமதி மறுத்தார், அமெரிக்காவுக்கு இது ஏன் தெரியப்படுத்தவில்லை, அமெரிக்கா தடுத்துவிடும் என்கின்ற அச்சத்தால் தான் அவர்கள் இந்த தாக்குதலை அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்தாமல், நான் சொல்கின்ற இந்த ஏர்பேஸிலிருந்து அமெரிக்காவுடைய விமானமே புறப்பட்டிருக்கு. ஒரு செய்தியில் அமெரிக்காவின் F-35 என்று சொல்லப்படுகிறது, மற்றொரு செய்தியில் F-15 என்று சொல்லப்படுகிறது. எப்படியோ அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை, அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளை மூலம்தான் இந்த 4 மாடி 7 மாடி கட்டிடம் பல பரப்புகள் கண்டந்துண்டமாக சுக்கு நூறாக அடி ஆழம் வரை சென்றிருக்கிறது. ஒரு முறை அந்த குண்டு போடப்பட்டால் 20 அடி துளைக்கக்கூடிய வல்லமை, 80 முறை 2000 பவுண்டை போட்டால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அதனுடைய தாக்கம், அதனுடைய சப்தமும் மிக 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 பயங்கரமான ஒரு நடவடிக்கையின் மூலமாக 32 ஆண்டுகள்
மிக பெரும் தலைவராகவும் சாதாரண ஹிஸ்புல்லாவை பலிஸ்டிக் மிசைல் ஏவுகணையாகவும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவையும் ஏனைய பிராந்தியங்களும் அச்சுறுத்தி இருந்தக்கூடிய ஒரு குழு அமைப்பின் தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் நாம் இந்த காணொளி மூலம் அவர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் என்பதை, எந்த அடிப்படையில் செய்யப்பட்டார் என்பதை தந்துடுறேன். அடுத்த ஒரு காணொளியில் தரும்போது இப்பொழுது நடக்கக்கூடிய சர்வதேச நிகழ்வுகளை நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி.